இசைஞானி அவர்கள் உருமி அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உரிமையோடு வந்து பல இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதில் இன்னொரு ஒரு பாடல் வந்து காசி படத்தில் ஹரிஹரன் அவர்கள் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அந்த என்டையர் ஆல்பமே ஒரு ஹரிஹரன் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மியூசிக்கல் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் இந்த பாட்டில் அந்த காசி அப்படிங்கிற கதாபாத்திரமாக விக்ரம் சார் கையில் வந்து பம்பையை வந்து எசைச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ராஜா சார் வந்து அது பம்பைன்னு முன்னாடியே சொல்லப்பட்டதா இல்லை அது உரிமை நினச்சாரா? அந்த இடத்துல பின்னாடி தவில் இருக்குது, பம்பை இருக்குது, ஆனால் உரிமை வந்து மிஸ் ஆகுது அந்த விஷுவலில். ஆனால் அந்த உரிமையை வந்து ராஜா சார் அதில் ஆட் பண்ணியிருக்காரு. டங்கு டக்கு டங்கு டக்கு அப்படின்னு உள்ளே வந்து டும் அப்படிங்கிறது நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே என்டையர் சாங்கில் சரணத்தில் வரக்கூடிய இந்த தப்லா போர்ஷன் இல்லாத மற்ற பல்லவி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. நடுவில் இன்டர்லூட்ஸில் அந்த ஃப்ளூட் போர்ஷன்லாம் வரும்போது துங்கு 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 அப்படின்னு வந்து அந்த உரிமை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த சவுண்டிங் அந்த நாட்டுப்புற இசையில் இந்த இசைக்கருவிகள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரியான கொட்டு மேளம் என்பது எல்லா விதமான சடங்குகளுக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் எந்த பேதமும் பார்க்காம, அதாவது இந்த தோலுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது, மனுஷன்தான் இந்த தோலை யார் எதுக்கு எப்போன்ற மாதிரியான அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள பாட்டில் உரிமையை வந்து அதுக்குள்ளே சேர்த்து ராஜசார் வந்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த சவுண்டிங்லேயும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கேட்டு பாருங்கள், ரொம்ப இனிமையான பாடல் கொட்டு மேளம்.